ஆண்டவராகிய தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகள் அப்படியே நிறைவேறும். அது மாற்றமே வராது. பாருங்க, ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். வேதாகமத்தில் தேவனாகிய கர்த்தர் அந்த வார்த்தைகளை அப்படியே நிறைவேற்றுகிறதை பார்க்கிறோம். காரணம், இந்த வானமும் பூமியும் இல்லாமல் இருந்தது. கர்த்தர் தம்முடைய வார்த்தையை அனுப்பி அப்படியே உண்டு பண்றார். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்தில் நீங்க வாசித்து பார்த்தால் வானம் உண்டாக கடவது அப்படின்னு சொல்றாரு. வானம் உண்டாகுது. இன்றைக்கு நம்ம பார்க்கிறதான இந்த வானம் தேவனுடைய வார்த்தையினால் உண்டாக்கப்பட்டது. நாம் பார்க்கிறதான அந்த பூமி தேவனுடைய வார்த்தையினால் உண்டாக்கப்பட்டது. ஹல்லேலூயா! அவர் அவ்வளவு வல்லமையுள்ள தெய்வம். இன்றைக்கு காண்கிற மரம், செடி, கொடிகள் எல்லாம் தேவனுடைய ஒரு வார்த்தையினால அப்படியே உண்டாயிற்று. பாருங்க, அப்ப நாம் ஆராதிக்கிற தேவன் எவ்வளவு வல்லமை உள்ளவர் என்பதை நீங்கள் அறிய வேண்டும். ஆமென். நாம் பார்க்கிற சூரியன், காலையில உதித்து வருகிறது சூரியன். பாருங்க, அந்த சூரியன் எவ்வளவு பிரம்மாண்டமாய் உலகத்தையே வெளிச்சமாக்குறது. எவ்வளவு எவ்வளவு பிரகாசமாய் அது இருக்கிறது. யோசித்து பாருங்க. இதெல்லாம் தேவன் ஒரு வார்த்தையினாலே உண்டாக்கி இருக்கிறார். ஒரே வார்த்தையினாலே உண்டாக்கி இருக்கிறார். சமுத்திரத்தை பாருங்க, எல்லாவற்றையும் தேவனாகிய கர்த்தர் ஒரு வார்த்தையினாலே உண்டாக்கி இருக்கிறார். ஆமென். ஆயிரம் ஆயிரமாய் காடுகளிலே நடமாடி கொண்டிருக்கிற மிருக ஜீவன்களை பாருங்க, இதெல்லாம் கர்த்தர் ஒரு வார்த்தையினாலே உண்டாக்கி இருக்கிறார். எவ்வளவு பெரிய வல்லமையுள்ள தெய்வம் நீங்கள் ஆராதிக்கிற தேவன். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஃபுல் வீடியோவை பார்க்க ஹேண்டில் கீழே இருக்கிற ப்ளே பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.